ஹலோ பட்டீஸ், நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல நெட்ஃபிளிக்ஸ் வந்து வார்னர் பிரதர்ஸை மொத்தமா வாங்க போறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் மாதிரி ஆயிருச்சு. அதுவும் நார்மலான அமௌண்ட்டுக்கு இல்ல, $82 பில்லியன் வந்து அவங்க வாங்க போறாங்களாம். ஆக்சுவலா இந்த அமௌண்ட் வந்து நான் இந்தியன் ருபீஸ்க்கு மாத்துறதுக்காக கூகுள்ல போட்டு பார்த்தேன். இந்த அமௌண்ட் என்னால படிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கு. ஸோ சில நேரத்துல வந்து சம்பாதிக்க முடியலையேன்ட்டு வருத்தப்பட்டது உண்டு. ஆனா ஒரு அமௌண்ட்ட வந்து இன்னைக்கு சொல்லக்கூட முடியலையேன்ட்டு இன்னைக்கு தான் முதல் தடவையா வருத்தப்பட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் குடுத்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் வந்து இந்த நியூஸ் வந்துச்சு. ஆனா அப்போ வந்து எல்லாருமே ஒரு நார்மலான நியூஸா தான் பார்த்தாங்க. சரி நெட்ஃபிளிக்ஸ் தானே, சரி ஒரு ப்ரொடியூசிங் கம்பெனிய வந்து வாங்கிக்கிறாங்க. அதாவது வந்து வார்னர் பிராஸ்ங்கிற ஒரு கம்பெனிய வந்து வாங்கிக்கிறாங்க. அதனால இதுல என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருந்தோம். ஆனா, அதோட பேக்ட்ராப், அதாவது இதனால என்ன எஃபெக்ட் ஆகுங்கிறத வந்து பெருசா நம்ம வந்து யாருமே யோசிக்கல. அது வந்து இந்த வீக்ல இருந்து பயங்கரமா பத்திக்கிட்டு எரியுது அந்த நியூஸ். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நெட்ஃபிளிக்ஸ் வந்து வார்னர் பிராஸ் வந்து வாங்குறாங்க. அதுவும் வார்னர் பிராஸோட அவங்களுக்கு கீழ இருக்கிற எல்லாத்தையும் வாங்குறாங்க. அதாவது வார்னர் பிராஸ் பிக்சர்ஸ், WB மூவிஸ், டிஸ்கவரி, HBO மேக்ஸ்ன்ட்டு, DC காமிக்ஸ்ன்ட்டு எல்லாத்தையும் மொத்த கண்டென்ட்டையும் அவங்க வாங்கிக்கிறாங்க. இது வந்து நெட்ஃபிளிக்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவரை கொடுக்கும். ஏன்னா நம்மள எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஒரு பயங்கர டாமினன்ட்டான பவரா தான் இருக்கு இப்போ இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல. என்னதான் பிரைமு, அதுக்கப்புறம் ஜியோ ஹாட் ஸ்டார்னு இருந்தா கூட இவங்க வந்து பெரிய படத்தை எல்லாத்தையும் ஈஸியா வாங்கிடுறாங்க. அதாவது அக்ராஸ் த குளோப் எந்த ஒரு பெரிய படம் ஒரு வேர்ல்டு ஓவர்ல வந்து ரிலீஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க கிட்ட தான் போயிட்டு ஓடிடிக்கு வந்து நிக்கணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து கொடுக்க ஒரே ஆளு நெட்ஃபிளிக்ஸ் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஸோ பேசிக்கா ஆல்ரெடி வந்து இவங்க வந்து இந்த படம் எடுக்கிறவங்களெல்லாம் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட அஜெண்டாஸ் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து எப்படியாவது உள்ள புகுத்தணும் அப்படின்ட்டு ஏற்கனவே இருக்காங்க. ஸோ அவங்க ஐடியாஸ்லாம் உள்ள புகுத்துறது, அதுக்கப்புறம் ஒரு படத்தோட கண்டென்ட் எப்படி இருக்கணும், கேஸ்ட் எப்படி இருக்கணும், அந்த படத்தோட பட்ஜெட் எப்படி இருக்கணும், படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணுமா இல்லை ஸ்ட்ரெயிட்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆகணுமா, எல்லாத்தையும் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து இந்த WBA வந்து டேக் ஓவர் பண்றது வந்து இவங்களுக்கு வந்து செம ஆடட் அட்வான்டேஜ், செம பவர் கொடுக்குது இவங்களுக்கு. ஸோ பேசிக்கா என்ன ஆகும்னா, ஹாலிவுட்டே இவங்க கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு பவர் கிடைக்குது அப்படிங்கிறது தான் பேச்சு ஆக்சுவலா. ஸோ இனிமேல் என்ன ஆகும்னா, படம் எடுக்கணும் அப்படின்னாலே நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட போய் தான் நிற்கணும். வேறு வழியே கிடையாது. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டே ஆகணுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து நிற்கும். இவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் படத்தை இப்படி எடுங்க, படத்தை இந்த இதில் எடுங்க, கண்டென்ட்ல எடுங்க, இந்த ஆளை வச்சு எடுங்க அப்படின்ட்டு. அதுவும் இப்போ இன்னொன்று பேச்சு என்னன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்படி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தியேட்டர்ஸ்லாம் படம் போகிறதே கம்மியாயிரும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் ஜெயண்ட் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா டேரெக்டாக வந்து மக்கள் வந்து அவங்க ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்தா தான் நல்லது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்டாக அந்த தியேட்டரிக்கல் ரிலீஸே கம்மி பண்ணிடுவாங்க, மொத்தமாக அந்த ஓடிடியில் தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி இவங்ககிட்ட பயங்கர கண்டென்ட்லாம் இருக்குது, WB கண்டென்ட்லாம் இருக்குது. அதாவது WBயோட பழைய இப்போ மூவிஸ் எல்லாத்தையுமே பார்த்தாலும் இந்த அனிமேஷன் சீரீஸ்லேருந்து பெரிய பெரிய படத்துலேருந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காங்க. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸாகவும் பயங்கர லைனப்பில் வார்னர் பிரதர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இந்த பேட்மேனு, சூப்பர்மேனு, இந்த DC ஸ்டூடியோஸு அப்படின்ட்டு லைனப் வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னா தியேட்டர்ஸ்க்குலாம் படம் வருமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டு தான். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிறிஸ்டோபர் நோலனு, இந்த ட்ரம்ப்லாம் பார்த்தோம்னா இப்போ வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்துட்டாங்கன்னா படம்லாம் தியேட்டருக்கு வந்து வராது. இதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் ஓடிடியில் போவோம், ஹாலிவுட்டை இவங்க கண்ட்ரோலில் போயிடும். அதுவும் நம்ம நோலன்லாம் வந்து பயங்கர எதிர்ப்பு. அவர் முன்னாடி உள்ள இன்டர்வியூஸ்லேயே சொல்லுவார், ஈவில் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து என் படத்தெல்லாம் வந்து விட்டுறக்கூடாது சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒன்றுமே இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் தான் இன்டெரக்டாக சொல்கிறார் ஈவில் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ இந்த சீரியஸ்னஸ் தெரிய வருது. இப்போ வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ட்ரம்ப்பும் அவரோட அவரோட பவரை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து வார்னர் பிராஸ் போகக்கூடாது அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறாரு. அதாவது பேரமௌண்ட் பிக்சர்ஸ்னு இன்னொன்று ஒரு கம்பெனி இருக்குது, அதுக்கு போகிற மாதிரி இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ட்ரம்ப் வந்து வார்னர் பிரதர்ஸ் வந்து டைரெக்டாக பேரமௌண்ட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு சுச்சுவேஷன்.
இது பத்தாதுன்ட்டு இந்த நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த மார்வல் ஃபேன்ஸ், டிசி ஃபேன்ஸ்னு ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. முன்னாடியிலேருந்தே பார்த்தோம்னா அவங்க படம் வர நேரத்தில். இப்போ டிசி ஃபேன்ஸ் நினச்சா நம்மளுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து ஜாக் ஸ்னைடர் வந்து ஒரு அந்த குறிப்பிட்ட கேரக்டர்ஸை வந்து இப்போ அந்த ஒரு யூனிவர்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதாவது இந்த சூப்பர்மேன், மேன் ஆஃப் ஸ்டீலு, அதுக்கப்புறம் பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் லீகு அப்படின்ட்டு கொண்டு வந்துகிட்டு இருந்தாரு. அதுவும் ஜஸ்டிஸ் லீக்லாம் பார்த்தா செம காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா அவெஞ்சர்ஸ் டேரக்டரை தூக்கி இதில் போட்டாங்க, ஜாஸ் வீடனை தூக்கி போட்டு அதுக்கு ஒரு ஒரு வெர்ஷன் கொண்டு வந்தாங்க. அது ஒழுங்காக ஓடாமல் அதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்னைடர் கட் வேணும்ட்டு டிசி ஃபேன்ஸு போராடி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க ஆன்லைனில். ஸோ இதை மாதிரி அந்த யூனிவர்ஸே பயங்கர பேலன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட்டாக தான் வந்துச்சு இந்த பிளாக் ஆடம், அதுக்கப்புறம் சூப்பர்மேன் வர்சஸ் பிளாக் ஆடம்ன்ட்டு சரி கொஞ்சமாவது ஸ்டேபிள் ஆகும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்த நிலமையில இப்போ சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே அந்த யூனிவர்ஸை மொத்தமாக முடிச்சிட்டாங்க. இப்போ ஜேம்ஸ் கன் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் எல்லாத்தையும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா, போற போக்க பார்த்தா எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து எடுப்பேன்ட்டு சொல்றது கூட சான்ஸ் இருக்கு. அதனால டிசி ஃபேன்ஸை நினைச்சா பயங்கர சோகமாக தான் இருக்கு. ஆக்சுவலா அவங்க சுச்சுவேஷன் என்ன ஆகுங்கிறது ஒண்ணுமே தெரியல. ஸோ இதை மாதிரி இப்போ சுச்சுவேஷன் வந்து மொரட்டா போயிட்டு இருக்கு. அதனால இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ ரீசெண்டா நம்ம இந்தியாவில் வந்து இந்த இந்த இண்டியோ வந்துச்சுல, இண்டியோ வந்து பயங்கரமா ஒரு மோனோபோலியா ஃபார்ம் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம்ல. அதே மாதிரி தான் இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அங்கே ஒரு மோனோபோலி ஆயிடக்கூடாதுன்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மோனோபோலி ஆயிடுச்சுன்னா மொத்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, சினி இண்டஸ்ட்ரியும் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியும் மொத்தமாக அவங்க கண்ட்ரோலில் வந்துடும். அதனால இப்போ வந்து இதுக்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மோனோபோலி ஆயிடக்கூடாதுன்ட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உள்ள நியூஸ் என்னன்னா, பேரமௌண்ட்டும் சேர்ந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு, எப்படியாவது வார்னர் பிராஸை வாங்கிடணும் அவங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன நடக்குதுன்ட்டு மேற்கொண்டு தான் பார்க்கணும். ஸ்டே டியூன்ட்.